தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மகத்தான இலக்கிய பணியை ஒரு தொடரோட்டம் போல நாம் செய்து வருகிறோம். நம்முடைய இலக்கிய அமைப்பானது இலக்கிய படைப்பாளர்களுடைய படைப்புகளை அதை ஒரு மீள் உருவாக்கம் செய்வது போல நாம் கதை சொல்லல் வாயிலாக பயணிப்பது என ஒரு மகத்தான ஒரு இலக்கை நோக்கி ஒரு அறுபடாத சங்கிலித்தடர் போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமையினுடைய படைப்புகளை அவருடைய சிறுகதைகளை மட்டும் கதை சொல்லி வாயிலாக கேட்பது என முடிவு செய்து பயணிக்கின்ற நம்முடைய பாதையில் கு. அழகிரிசாமி ஐயா தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்துவம், கரிசல் இலக்கியத்தினுடைய சொல்லகராதி 7ஆம் வகுப்பு வரை படித்தாலும் மத்திய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணி என தன்னுடைய படைப்பிலக்கியத்தால் முன்னுக்கு வந்த ஒரு மகத்தான படைப்பாளியான கீரா ஐயா அவருடைய கதையை கதை சொல்லி வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறோம் தோழமைகளே. அப்படி இன்றைக்கு 30ஆம் நாள் நிகழ்வில் நாம் பயணிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் மேரி ரோசலின் அவர்கள் ஜீவன் என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக கீரா ஐயா அவருடைய கதையை சொல்ல காத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் ஒரு முனைவர், தமிழ் முனைவர் என்றாலும் கூட தமிழ் துறையினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். மகாராஜா மகளிர் கல்லூரி என்கிற பெருந்துறையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் 16 வருடம் தலைமைத்துவத்தினுடைய துறையினுடைய தலைமைத்துவத்தில் அவர் இருந்திருக்கிறார். அவை மட்டுமல்லாது முதுகலை தமிழ் ஆசிரியராக ஒரு 14 வருடம் இப்படி தன்னுடைய பணியால் சிறப்பு செய்த அம்மா அவர்கள் MA MPhil பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு, ஆய்வு மாணவர்களுக்கு நெறியாளராக இருந்திருக்கிறார். குறிப்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் என 18க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்களுக்கு ஆய்வு நெறியாளராக இருந்திருக்கிறார். அவர் பணிக்காலத்தில் தான் பணி செய்த மகாராஜா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய நல்லாசிரியர் விருது, காப்பிய தமிழ் அனைத்துலக 10வது ஆய்வு மாநாட்டிலே இலக்கிய சுடர் விருது, இப்படி பல்வேறு விருதுகளை பெற்ற இவர் ஆய்வு கட்டுரைகள் தேசிய அளவில் 12, பன்னாட்டு அளவில் 18 என தன்னுடைய ஆய்வாலும் சிறப்பு சேர்க்கிற அம்மா அவர்கள் அவருக்கு தெரிந்த மொழிகள் 3 மொழிகள். தாய்மொழி தமிழ், நம்முடைய பிறருக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என்கிற 3 நிலைகளில் அவர் பரிணமித்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, தட்டச்சு தெரிந்த, தமிழ் ஆங்கிலம் தெரிந்த புத்தக வெளியீட்டில் குறிப்பாக தமிழ் கல்வியில அறிவியல் தமிழ் கல்வி என்கிற நூலும் 2008, 2016 அறிவியல் தமிழ் கருத்தாக்கம் என்கிற தலைப்பின் கீழும், மொழியும் இலக்கியமும் என்கிற பாவை பப்ளிகேஷன்ஸ் சென்னையிலே வெளியிட்ட அந்த நூலும் இவர் சிறப்பு சேர்த்திருக்கிறார். சிறப்பு தமிழ் பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு அவருடைய பாடம், அவருடைய படைப்புகள் பாடமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளிலும் இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் வடக்கு கிளையில உறுப்பினராக இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு நிலையிலும் பெருமை சேர்க்கிற அம்மா அவர்கள் இன்றைக்கு கீரா ஐயா அவர்களுடைய கதையான ஜீவன் என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக முனைவர் மேரி ரோசலின் அவர்களை அன்போ தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே, வருக, கதை சொல்க. வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படித்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று கூறி நான் இந்த கதையை சொல்ல இருக்கிறேன். முதற்கண் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய கலை இலக்கியம் பெருமன்றத்திற்கும் கருமுருகன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ஆரம் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும்
என்னுடைய ஆசான் டாக்டர் தெய்வசுந்தரம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருப்பூர் வடக்கு கிளை செயலாளர் எஸ்.ஏ. காதர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றாண்டு கண்ட ஆளுமை கி. ராஜநாராயணுடைய கதையை சொல்வதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவன் என்ற கதையை நான் இப்பொழுது உங்களிடம் சொல்ல இருக்கிறேன். ஜீவன் என்றால் ஜீவனம், உயிரினம் என்று பொருள். இந்த கதை துவங்கும் போதே ஒரு மாமா என்பவர் சொல்வதாக இந்த கதை தொடங்குகிறது. முடியும் போதும் அவரை முடிக்கிறார். கிராமத்தில் உள்ள குமரி பெண்டுகளுக்கு அங்கு பிள்ளையை கண்டுவிட்டாலே ஒரே குசி. ஜாடை செய்து, ஒவ்வொன்றுக்கும் ஜாடை செய்து, கழுத்து பக்கம் கையை கொண்டு போய் வைத்து தாலி கட்டுவது போல, என்னை கல்யாணம் கட்டிக்கிறியா என்று விரல்களை முடுக்கி, கல்யாணம் எப்போ என்று விரல்களை முடுக்கி கேட்பார். இதோடு அபிநய முத்திரோடு முகபாவம் சேர்ந்து கொள்ளும். ஊமைகளோடு பேசுவது என்பது ஒரு தனிக்கலை. ஊமைகளோடு பேசுவதற்கு வேத்து மொழி தெரிந்தவன் தான் ஊமைகளோடு பேச வேண்டும். ஊமை வாசி தெரிந்தவன் தான் சரளமாக பேச முடியும். பெண் என்று சொன்னால் மஞ்சள் பூசுவதை போல தேய்த்து காண்பிக்க வேண்டும். இல்லை என்றால் மூக்கை தொட்டு மூக்குத்தி விடுவது போல் காமிக்க வேண்டும். கருவு பெண்களை சொன்னால் கைகளை குவித்து மாரில் வைத்து காண்பிக்க வேண்டும். ஊமைகள் அரைக்கால் பேச்சு ஊமை, கால் பேச்சு ஊமை என்றெல்லாம் பல வகையின் உண்டு. நம்முடைய அங்கு பிள்ளை அரைக்கால் பேச்சு ஊமை. அவன் பேசும்போது ஹாமா ஹாமா அப்படி என்று ஒரு தேய்ந்த குரலில் பேசுவான். அதுக்கு மாமா என்று பொருள். ஊமைகள் நம்மிடம் பேசும்போது நாக்குக்கு பதில் முகமே பாவங்கள் காண்பிக்கும். அவர்களுடைய கை ஜாடைகள் வேறு ஒத்துழைக்கும். தொண்டையிலும் வாய் வழியாகவும் ஒரு ஒரு ஒளி ஆனது அவர்கள் வாயில் வந்து கொண்டே இருக்கும். அது பேசும்போது கசிந்து கொண்டே இருக்கும். என்னை கண்டுவிட்டால் அங்கு பிள்ளைக்கு மிகவும் மகிழ்ச்சி. பிரகாசத்தில் அவன் கண்கள் ஜொலிக்கும். அவன் எப்பவும் துவைத்துளர்த்திய ஒரு பழுப்பு நிற, ஒரு புழுங்கு வாடை வீசக்கூடிய பழுப்பு நிற வேஷ்டியே உடுத்திட்டு இருப்பான். மேல போத்தி இருக்கிறதும் துண்டுக்கு பதிலா வேஷ்டி தான். அது என்ன செய்வான்னா, ரெண்டா மடிச்சு குறுக்க வச்சுக்கிட்டு இடது பக்கத்துல அப்படியே இடுக்கி வச்சிட்டு இருப்பான். அங்க பிள்ளை ஒரு தங்க புண் பூட்டிய ஒற்றை ருத்ராட்ச கோட்டை, சிவப்பு கயிறில் கோர்க்கப்பட்ட ஒரு சிவப்பு கயிறில் கோர்க்கப்பட்ட கழுத்து, அணிலின் முதுகில் உள்ள வெண்கோடுகளைப் போல 3 திருநீர் கயிற்று, அதுல அர்ச்சனை குங்குமம் இட்ட ஒரு குறுகிய நெற்றி. அதை தவிர முன்பக்கம் முழுவதும் சிரைத்து விட்டு அப்படியே ஒரு கமான் வளைவிட்ட மாதிரி ஒரு விட்டல் கிராப். பின்பக்கம் அப்படியே சீவிட்டு இருக்கும். பின்பக்கம் அப்படியே சீவி மாதிரியே இருக்கும். ஆனா அவன் தலைமுடி முழுவதும் சிறு வயதிலேயே ஒரு பிறை ஒரு நிறை கலந்த முடியாக காணப்படும். இப்படிப்பட்ட அங்கு பிள்ளைக்கு அவனுடைய 4 பற்கள், முன்னத்தம் பற்கள் 4ம் நீளமா இருக்கும். என்ன செய்வான்னா, அத பெரியவங்க முன்னாடி அதை காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வாயை ஊன்னு வச்சுட்டு இருப்பான். யாராவது பார்த்து சிரிச்சா, மாமா அதட்டுவார், பேசாத அப்படின்னு சொல்லுவான். எங்க அப்பாவின் பக்கத்தில் இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அங்க பிள்ளை கிராமத்து முன்சி பிள்ளையினுடைய மூத்த மகன். ஆனா அவன் தம்பி ஆதிலிங்கம் பிள்ளை. அங்க பிள்ளை எந்த சலுகையும் கிடையாது. ஆதிலிங்கம் பிள்ளைக்கு தான் எல்லா சலுகையும். அங்கு பிள்ளை அவன் ஊமை என்பதால் வீட்டுல அவங்க அம்மா கூட அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. சாப்பிடும்போது மட்டும் சாப்பிட சொல்லி கூப்பிட்டுட்டு சாப்பாடு போட்டு போ போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி வச்சிருவாங்க.
அங்க பிள்ளையும் போயிருவான். ஆனா இதுக்கு நேர் மாறா ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அவனை சொந்த பிள்ளை போல நடத்துவாங்க. அப்படி அவனை போற்றி பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆஹ் தங்க வீட்டுல ஒரு ஊமை இருக்குது. அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலா இருந்துச்சு. நம்ம குடும்பத்துல யாரும் ஊமை இல்ல. நம்ம பரம்பரையிலே இல்ல. இவன் எங்கிருந்து வந்து பிறந்தானோ அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த அங்கு பிள்ளை எப்படி பசியோட இருந்தாலும் சரி, அவன் வந்து என்ன செய்வான்னா, ஆஹ் மற்ற வீட்ல எல்லாம் நாயக்கமார் வீட்ல எல்லாம் கை நனைக்க மாட்டான். ஏன்னா அவன் சாதி ஒசத்தின்னு நினைப்பான். அதனால அவன் சைவம் வேற. என்னுடைய தம்பி அப்படியே பறவை தானியத்தை மூக்குல கொத்துற மாதிரி காமிச்சு, கோழிக்கறி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா, ஐயா அப்படி சொல்லிட்டு, இவன் சுத்த மோசம் சுத்த மோசம் அப்படின்னு சொல்லி கையை உதறி உதறி காமிப்பான். அது என் தங்கச்சி கேட்டானா, ஐ அப்படின்னு மூக்க பிடிச்சுக்கிட்டு அவன் அப்படியே முகத்தை அருவருப்பு போல காட்டிட்டு இருப்பான். இதே கேள்விய இப்படியே நடந்துட்டு இருப்பான். அங்க பிள்ளை வந்து பார்த்தா இந்த குமரி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். எப்போதும் அவனை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவனை பார்த்தாலே நீ என்னை கட்டிக்கிறியான்னு கேட்பாங்க. உடனே அங்க பிள்ளை மாட்டேன்னு சொல்லுவான். உடனே பக்கத்துல இருக்க பெண்களை பார்த்து இவளை கட்டிக்கிறியான்னு கேட்பாங்க. உடனே அங்க பிள்ளை இவன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி தோளை தட்டி காமிப்பான். தோளை தட்டி காமிச்சா ஊமைகள் பாஷையில சகோதரம் என்று அர்த்தம். அதனால அப்படி காமிப்பான். இப்படி அங்க பிள்ளை இருக்கும்போது அவன் என்ன செய்வான்னா, இந்த இளவட்டமான பெண்கள் வந்து அவனை ஒரு தண்ணி பாம்பு போலவே நினைச்சு பழகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நான் மாடியில உட்கார்ந்துட்டு இருந்தேன். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வீட்டுல வந்து பின்னாடி ஒரே சத்தமா இருந்துச்சு. பெண்களுடைய சத்தம் அலையலையா வந்து காதை தொலைச்சிட்டு இருந்துச்சு. சரி என்னடா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் நினைச்சேன், எங்க வீட்டுல திருமண விருந்துக்காக ஒரு பெண் மாப்பிள்ளை பெண்ணை கூப்பிட்டுருந்தோம். அதுக்கு ஊர் அழைச்சிருந்தோம். அப்ப ஊர்ல இருக்க எல்லாரும் வந்தாங்க. இதுல வந்து ஆண்களுக்கெல்லாம் அவ்வளவு நாட்டம் இருக்காது. ஆனா பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வருவாங்க. அந்த பெண் என்ன நகை போட்டிருக்கா, என்ன புடவை கட்டியிருக்கிறா, இதெல்லாம் பாக்குறதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருந்துச்சு. அதனால அவங்க வந்து எல்லாரும் கூடி பேசி வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன இவ்வளவு சத்தத்துக்கு என்ன காரணம் விளங்கலைன்னு பார்த்தா, ஹாமா ஹாமா அப்படின்னு அங்கு பிள்ளை சத்தம் போடுறது கேட்டுச்சு. சரி அங்கு பிள்ளை மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிக்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மேல இருந்து கீழே இறங்கி வந்தேன். இறங்கி வந்து அறையில ஒரு பக்கத்துல ஒரு ரூம்ல ஜன்னல் கதை பக்கமா என்னை சாய்ச்சிக்கிட்டு யாருக்கு தெரியாம அமர்ந்துட்டேன். அந்த ரூம்ல வெளிச்சம் இல்லாதனால யாருக்கும் நான் வந்தது தெரியல. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு தடிச்சி சுப்பு அங்க பிள்ளைய பார்த்து என்னை கல்யாணம் கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். இல்ல மாட்டேன் அப்படி சொல்றான். உடனே இவள அப்படி சொல்லிட்டு இளம் விதவையான வேங்கடம்மாளை பார்த்து கேட்கிறான். நான் ஐயோ சாமி கண்ணாமொழி தோண்டிரும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அங்க பிள்ளை அப்படியே போலான்னு சொல்லிட்டு வெளியே வரான். ஆனா சுப்பு வழி விடுறதா இல்லை. அப்படியே நிலையில சாஞ்சுக்கிட்டு காலை நீட்டி வச்சுக்கிட்டு அவனுக்கு வழி விடாம என்ன கட்டிக்கோ, உன்னை பிரியமா வச்சுக்குவேன் அப்படி சொல்றான். உடனே அங்க பிள்ளை உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி சொல்றான். நீயும் மறுபடியும் என்னை கட்டிக்கோ பிரியமா வச்சுக்கன்னு சொல்லணும் சொல்றான். உனக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை மீசையை முறுக்கிட்டு உனக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிடுச்சு. 2 புருஷன் இருக்காங்களே, எனக்கு உனக்கு நான் வேணுமா அப்படின்னு கேட்கிறான். உடனே இவன் என்ன நினைக்கிறான்னா, அப்படி கேட்டோன்னையும் எல்லாம் அங்க இருக்க பெண்கள்லாம் ஒரே சந்தோஷம், பயங்கரமான சிரிப்பு சத்தம். எல்லாம் தரையில உருண்டு உருண்டு சிரிக்கிறாங்க. அங்க இருக்க ஒருத்தி பிடிச்சு தள்ளி பட்டார் பட்டார்னு முதுகுல அரைஞ்சு சிரிக்கிறான். கீழே தள்ளி விடுறான். கீழே தள்ளி விட்டவளை வந்து முதுகு பிடிச்சு உணர்த்தி என்ன செய்யறான், அவளும் உருண்டு சிரிக்கிறான்.
இந்த சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. அங்க பிள்ளைக்கு என்ன பண்ணனே தெரியல. இது யார்கிட்டயாவது சொல்லலாம், என்ன பண்ணலாம்? இந்த கொடுமைய பத்தி என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கான். அப்படி பயந்துட்டு இருக்கும்போது, யாராவது வயதானவங்க இருக்காங்களான்னு பார்க்குறான். அங்க யாருமே இல்ல. உடனே அவன் நினைக்கிறான், யார்ட்டயாவது ஆவலாதி சொல்லணும்னு நினைக்கிறான். இந்த ஆவலாதி அப்படிங்கிற சொல் வழக்கு வந்து இன்னுமே நெல்லை மாவட்டத்துல இன்னுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. வயதானவர்கள் பயன்படுத்துறாங்க. ஆவலாதி அப்படின்னு சொன்னா, இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, புகார் அளிப்பது அப்படிங்கிற சொற்பொருள் தான் வரும். ஆனா, அதனுடைய அர்த்தம் வந்து அது கிடையாது. ஆவலாதி அப்படிங்கிறது ஒரு நுட்பமான ஒரு தமிழ் சொல். அ தன்னிடம் நெருக்கமானவர்களிடம் அவர்களைப் பற்றி எதிர்மறையான கருத்துக்களை கூறும்போது, அதை எப்படி கூறுவது? அந்த விஷயங்களை கூறுவதுதான் ஆவலாதி. அந்த ஆவலாதி சொல்லுதல் என்பதும் எல்லோரிடம் சொல்லிவிட முடியாது. தன்னிடம் நெருக்கமானவர்களிடம் மட்டுமே சொல்ல வேண்டும். இத்தகைய ஒரு வட்டார சொற்கள் எல்லாம் அன்று இருந்திருக்கு. அந்த தங்களுடைய ஏமாற்றம், நம்பிக்கை இது போன்ற சொல்லாடல்களை பயன்படுத்தும்போது, இந்த வட்டார சொற்கள் வழக்கில் இருந்திருக்கு. ஆனா, இன்னைக்கு அது மறைஞ்சு வந்திருக்குது. மறைஞ்சு போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்படி ஆவலாதி சொல்லலாம்ன்னு நெனைக்கிறான் ஆங்கு பிள்ளை. அதனால அவனால ஒண்ணும் முடியல. அங்க யாருமே இல்ல. அப்ப ஹாமா, ஹாமா சொல்லிட்டு அப்படியே குரல ஒசத்துறான். ஒசத்துனோனையும் அப்ப அப்பா அங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிழல் அங்க தெரிஞ்சது. உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய சத்தம் எல்லாம் அந்தி நேரத்துல ஊர்க்குருவியினுடைய கச்சட்டம் எப்படி ஒரு கைதட்டல அடங்குமோ, அது போல அடங்கி போச்சு. உடனே இவன் அந்த சுப்பிய பார்த்து, "நீ அ இவள" அப்படி சொல்லிட்டு அவளுடைய மார்புக்கு நேரா கைய வச்சு, "இவள வந்து பன்னருவாலாம் கர கரன்னு அறுக்கணும்" அப்படின்னு சொல்றான். இந்த சுப்பிய வந்து சொல்லும்போது இவன் நினைக்கிறான், சுபிய பத்தி எப்படி உனக்கு 3 பேரு, அ நான் 3 பேர் வேணும். எனக்கு 2 பேர் பத்தாது. 3 பேர் வேணும்னு சுப்பி சொல்றான். சுப்பி சொல்லும்போது, இவன அப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க. எப்படி இவனுக்கு தெரியுது? ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மீசை வச்சிருக்கக்கூடிய நாய்க்கின தொடுப்பா இவன் வச்சிருக்காங்கிறது இந்த ஊமைக்கு எப்படி தெரியுது? ஊர் விஷயம் ஊமைக்கு தெரியுங்கிறது ஒரு சொல்லட. அப்படி இவன் தெரிஞ்சுக்கிட்டான் போல இருக்குன்னு எல்லாம் நெனைக்கிறாங்க. அப்படி எல்லா விஷயமே இவன் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். அதேபோல இவன் இத சொல்லும்போது, இந்த ஒவ்வொரு பெண்ணை பார்த்து சொல்லும்போதும், இவன் தங்கச்சி முறை, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லும்போது, அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஊர்ல வந்து நாயக்கமாருங்க, அ செட்டிமாருங்க, பிள்ளைமார்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்ககிட்டலாம் உறவு வச்சுக்கலைனாலும் கூட, திருமண உறவு வச்சுக்கலனா கூட, அவங்கலாம் பெரியப்பா, சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கு. அந்த முறையில வந்து இந்த அங்கு பிள்ளைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. யார் யாரு தனக்கு சித்தப்பா முறை, யார் யார் வந்து தனக்கு தங்கச்சி முறைன்னு தெரிஞ்சது. அதனால தான் இவன் எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த அங்க பிள்ளை இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இத கேட்டுட்டு அ அந்த சுப்பி வந்து அங்கிருந்து அகன்று போயிர்றான். அதுக்கப்புறம் அ மறுபடியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அ சரி இது அ அவனுக்கு அப்படியே கோவம், அவமானமா இருக்கு. அப்ப என்னாச்சு அப்படின்னா, ஊர்ல வந்து ஊர்ல இருந்து மாமா வந்திருக்காரு. இந்த மாமா மாமா வந்தாலே இவனுக்கு என்ன அப்படின்னா, ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, மாமா வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல வந்து மாமா வந்துட்டா அவ கூடயே தான் இருப்பான். எங்கேயுமே போமாட்டான். அவர் கூடயே இருப்பான். அவன் மாமா பக்கத்துல நின்னுட்டே இருப்பான். அவங்க மாமா கூடயே பேசிட்டு இருப்பான். ஆனா வந்து அங்கு பிள்ளை வந்து அவ்வளவு சீக்கிரமா யார் வீட்லயுமே கை நனைக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டா, அப்பா சொன்னா மட்டும் ஒரு சுக்கு காப்பி குடிச்சுக்குவான். அவ்வளவுதான். வேற எதுவுமே அவன் சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்டவனா இருப்பான். அப்புறம் அங்கு பிள்ளை வந்து என்ன பண்ணுவான்னா, அ அவன் வந்து எப்போதுமே வந்து அவன் சாப்பிட்டியான்னு கேட்டா, கைய கொண்டு வந்து காமிப்பான். மூக்குக்கு மேல மூக்கு நேரா நீட்டி கைய கொண்டு காமிப்பான். அப்ப வந்து அந்த அந்த முகத்த இப்படி காமிக்கும்போது, அந்த கையில வந்து ரச வாசம் தான் ஜம்முன்னு இருக்கும். எப்போதுமே அங்கு பிள்ளைக்கு வந்து மோர் வாசம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஒருவேள பிரிவுக்கு முன்னாடி அவன் அம்மாகிட்ட அவன் பால் சாப்பிட்டுருப்பானோ! அப்படின்னு ஆசிரியர் நினைக்கிற மாரி இருக்கு. அப்ப விசேஷ நாட்கள்ல கூட அவன் சாப்பிட மாட்டான். அப்படி இருக்கும்போது, இந்த ஊர்ல ஒரு நாள் என்னாச்சு அப்டின்னா, அ மாமா வந்து எங்க மாமா வந்து தொழுவுக்கு முன்னாடி வேப்ப மரத்துல ஈச்சேர்ல சாய்ஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்ப வந்து கோடை காலம்.
வேப்ப மரத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வேப்ப மரத்துல வேப்பம்பூவெல்லாம் அப்படியே கீழ உதிர்ந்து இருந்துச்சு. அம்மா வந்து கோழிக்கு இரை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து மாடுகளுக்கெல்லாம் அ மாட்டுல வந்து பால் கறந்துட்டு இருந்தது. அப்ப ரொம்ப பவ்யமா வந்து அங்க பிள்ளை மாமா பக்கத்துல நின்னுக்கிட்டான். நின்னுட்டு அப்படியே அ நின்னுட்டு இருந்தான். அப்ப மாமா பக்கத்துல நிக்கும்போது மட்டும் என்ன செய்வான்னா, அப்படியே வேஷ்டிய எடுத்து எடுத்து அப்படியே தொடைக்குள்ள வச்சுக்குவான். அப்படி ஒரு மரியாதையா. அப்ப வந்து என்னன்னா, மாமா வந்து அப்படியே ஈஸ்ட் சேர்ல அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு, கால் ஆட்டிக்கிட்டு, அப்படியே குறும்புத்தனமா அங்க பள்ளிய பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த பெண்கள்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா, அ இந்த பெண்கள்லாம் வந்து அ மாமாவ பார்த்து, "பாருங்க, அவன்ட்ட கேளுங்க, கேளுங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன கேட்கறது? என்ன கேட்கறது?" அப்படிங்கிறாங்க. அங்கிருந்து பெண்கள்லாம் ஜன்னல் வழியா, "கேளுங்க, கேளுங்க. என்ன கேட்கணும்? என்னத கேட்கறது இது? 1000 தடவ கேட்ட கேள்வியாச்சே" அப்படின்னு. மாமாவே 100 தடவ கேட்டுருக்காரு. அப்படின்னா அக்கா வந்து ஜடைய பின்னிட்டு, அந்த ஜடை சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வந்து, "கேளுங்களேன்" அப்படின்னு சொல்றான். உடனே உடனே அவங்க மாமா, "உனக்கு கல்யாணம் எப்போ?" அப்படின்னு. அப்போ அங்க வந்து முதல்ல கொஞ்சம் வெட்கமா இருக்கு. அப்புறம் பிறகு அப்படியே மூஞ்சில அப்படியே மஞ்சள் தேய்க்கிற மாரி தேய்ச்சு காமிச்சுட்டு, ரொம்ப நாணத்தோட சொல்றான். என்ன சொல்றான்னா, "அ எனக்கு பொண்ணு வடக்க தூரத்துல சாத்தூர்ல இருக்கு. ஹாமா, ஹாமா. ஹாமா அப்படிங்கிற மாமா இருக்காரு. அந்த மாமாவுடைய பொண்ணு இருக்கு. அந்த பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படி சொல்றான். உடனே இத கேட்டோனயும், அங்க இருக்க பெண்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா, அப்படியே அவங்கவங்க முழங்கையில இடிச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, கல்யாணம் செஞ்சா நீ எப்படி உன்னுடைய மனைவிய காப்பாத்துவேன்னு கேட்கிறான். உடனே அங்கு பிள்ளை சொல்றான், நான் வந்து மாவாட்டுவேன் மாவாட்டுவேன். அவ தோசை சுட்டு குடுப்பா. அத நான் பெட்டியில எடுத்துட்டு போயி துட்டு சம்பாரிச்சு கொண்டு வருவேன். அத வச்சு சாப்பிடுவோம்ன்னு" சொல்றான். உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்து, அ அவன் தம்பி எப்பவுமே அவன் தம்பின்னு தான் கூப்பிடுவான். அவன் தம்பி நீ ஒரு புத்தகத்த அப்படியே பிரிச்சு வைக்கிற மாரி காமிச்சு, அது எழுதுற மாரி எழுதி, "நீ கிராம முன்சீப் வேல பார்க்கலையான்னு" கேட்கறாங்க. உடனே அவன் சொல்றான், "இல்ல, என் தம்பி நல்லா படிப்பான்" அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்ற மூலமா அவன் என்ன சொல்றான்னா, "ஓ நான் வந்து ஊமை. நம்மளால கிராம முன்சீப் வேலையெல்லாம் பார்க்க முடியாது" அப்படிங்கிறத சொல்றான். அப்படி சொன்னோனயும், அவன் வந்து ஒரு ஊமையா இருந்தாலும் ரொம்ப வினயமா இருக்கான். அங்க பிள்ளை வந்து எப்படி ஒரு சாதுவோ, அதே போல அவன் வந்து ஒரு மூர்க்கமானவனா இருக்கான். அவன் வந்து யாராவது அவன அ ஊமை அப்படின்னு சொல்லிட்டு, மூக்க சொரிஞ்சு, "நீ ஊமை" அப்படின்னு கேலி செஞ்சு விட்டா அவ்வளோதான். அவங்க அவ்வளோதான். ஒரு நாள் தெரியாம ஒரு அ ஒரு பையன் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவன் மூக்க சொரிஞ்சு காமிச்சுட்டான். காமிச்சோனயும் அங்க பிள்ளை ஒரு விறகு கம்பால் எடுத்து அவன ஒரு போடு போட்டான். பையன் பொழைக்கிறதே பெரும்பாடாயிடுச்சு. அப்போ அதுலருந்து யாருமே அந்த ஊர்ல மூக்குல ஏதாவது கஷ்டமா இருந்தா கூட, அரிப்பு வந்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க. அவன் முன்னாடி மூக்க சொரிஞ்சு காமிக்க மாட்டாங்க. அந்த வந்து அந்த அங்க பிள்ளை வந்து என்ன செய்றான் அப்டின்னா, எப்படி வந்து அ எப்போதுமே அவன் என்ன நெனச்சுட்டு இருக்கிறான்னா, அவங்க அப்பா சொன்னதுனால, வடக்குல தனக்கு வாக்கப்பட்ட பெண் எப்படி இருக்கு? அப்டின்னே நெனச்சுட்டு இருக்கிறான். வாக்கப்பட்ட பெண்ணு ஒருத்தி இருக்கா, அவள நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்டின்னே நெனச்சுட்டு இருக்கிறான். அப்டி இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்டின்னா, அவன் தம்பி ஆதிலிங்கம் பிள்ளைக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. இங்க எல்லாருமே என்ன நெனச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, தம்பி ஆதிலிங்கம் பிள்ளைக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிற வரைக்கும், நாங்க எல்லாருமே இந்த இந்த கதைய இவன் சொன்ன கதைய கேட்டிருந்தவங்க எல்லாருமே முச்சூட நம்பிட்டு இருந்தாங்க. இவனுக்கும் அங்கு பிள்ளைக்கும் கல்யாணம் தான் அப்டி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து என்னாச்சு அப்டின்னா, ஆதிலிங்கம் பிள்ளைய கல்யாணம் ஆகுறப்ப தான் தெரிஞ்சது, அது ஆதிலிங்கம் பிள்ளைக்கு தான் கல்யாணம். அங்க பிள்ளைக்கு கல்யாணமே இல்ல அப்டின்னு தெரிஞ்சுருச்சு. இவனுக்கு அப்ப கூட தெரியாது. எல்லாத்துட்டயும் வந்து எனக்கு கல்யாணம் சொன்னான். கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குதுன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமா வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ரொம்ப நாணத்தோடு, வெட்கத்தோடு இருந்தான். அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கு. ஆனா இவனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இவன் சரியா ஊமைகள்லாம் வந்து பெரும்பாலும் என்ன செய்றதில்ல, அநேகமா கல்யாணம் ஆகுறதில்ல அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவங்க அப்பா கூட சொல்றாரு. சரி,
அந்த கிராம முனிசிபலை பத்தி அவங்க அப்பா, அவங்க அம்மாட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிலாகிச்சு சொல்றாரு. ரொம்ப பரவால்ல. ஒரு ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், அ ஒரு தக்க பிராயம் வந்தோனயும் திருமணம் நடந்து தான் உயிர் போகணும். ஆணா இருந்தாலும் கூட கண்ணி கழிச்சு தான் வந்து அந்த மரணம் சம்பவிக்கணும்னு சொல்றாரு. இத கேட்டோனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் சொன்ன முன்பகுதியில அவருக்கு உடன்பாடு தான். ஆனா பின்னாடி சாவு அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருக்கு ரொம்ப அச்சாணியமா இருக்கு. சரி என்ன இப்படி சொல்றாரு சொல்லிட்டு, அ அம்மா வந்து முகத்த அப்படியே தொங்க போட்டுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அ அங்கு பிள்ளை வந்து அ அங்கு பிள்ளை பத்தி சொன்னதால அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அங்கு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ண பத்தி பாவப்பட்டு அவங்க அம்மா முகத்த அப்படி வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். ஆனா அவங்க அம்மா அடிக்கடி அப்பா சொல்வான். உங்க அப்பா நாக்கு கரி நாக்கு அப்படின்னு சொல்றது வந்து அன்னைக்கு சரியாயிடுச்சு. அப்போ வந்து சாயந்தரமா கிராம முன்சிபல்ல வந்து அவங்க அப்பா பார்க்க வரேன். பார்க்க வந்துட்டு சொல்றாரு. என்னன்னா, அ கல்யாணத்த பத்தி ஏதோ பேச வர்றாரு. அப்போ உடனே அவங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டி பேசுறாரு கிராம முன்சிபல் ஏதோ விஷயம் சொல்லி. உடனே இந்த கிராம முன்சிபல்ல முகத்துல அப்படியே ஒரு கலவரம் தோண்டிட்டு அப்படியே சிரிச்சுட்டு, இந்த கோட்டி சுடுகாட்டுக்கு அது ஒண்ணு தான் குறைச்சலா அப்படின்னு போயிறாரு. அப்படின்னு போனோனயும், அ அவர் பாட்டுக்கு போயிறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்புட்ன்னா, அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த மாலையில ஒரு ஒரு வந்து ஒரு பெட்டியிலருந்து ஒரு ஒரு வண்டி ஒண்ணு வருது. அந்த வண்டிக்குள்ள வந்து ஒரு 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 பெண் வந்து இறங்குறா. உடனே அங்கு பிள்ளை அங்க பார்க்குறான். 1 பெண் தான் வந்திருக்கு, 2 இல்ல. 1 பெண் தான் வந்திருக்கு, 2 இல்ல. அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறான். போய் கேட்டோனயும், அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. "போடா உள்ள, மூச்சு காட்டுனா உன்னைய புடிச்சு தள்ளிருவேன்" அப்படின்னு சொல்லி திட்டுறார். அப்போ அப்ப வடக்க இருக்கக்கூடிய மாமாவுடைய பொண்ணு என்னாச்சு? அப்படி சொல்றான். அப்பதான் அவங்க அப்பாவுக்கு தெரியுது. நாம வந்து ஒரு கற்பனைத்தனமா சொல்லி வச்சிருந்தோமே, அத வந்து இவன் நெஜம் நம்பிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நெனைக்கிறான். நெனச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிறாரு. அவர் எந்த பதிலும் சொல்லாம போயிறாரு. ஆனா வந்து இவன் மறுபடியும் என்ன பண்றான், அங்க போய் வந்து அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறான். என்னம்மா ஆச்சு? அப்படின்னயும், அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம எல்லாத்து கூடயும் சேர்ந்து, நம்ம செஞ்ச தப்புக்காக அவ பிராயச்சித்தப்படுறா. என்ன செய்யறது? அப்படி சொல்லிட்டு. சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் இல்ல அப்படிங்கிறத சொல்லிர்றான். அத கேட்டோனே அந்த பிள்ளைக்கு அவ்ளோ கஷ்டமாயிருது. அப்போ அங்கு பிள்ளை வந்து என்ன என்ன காரணம் அப்டின்னா, அங்கு பிள்ளை வந்து அந்த குடும்பத்துல பிறந்து, அந்த ஊமையா பிறந்த ஒரு பாவமா? அவன் என்ன பாவம் செஞ்சான்? அந்த குடும்பத்துல வந்து அவன யாருமே ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவன் சாப்பிடுவான். அவன் தெரிஞ்ச ஊர்களுக்கெல்லாம், திருவிழாக்களுக்கெல்லாம் என்ன செய்வான்? ஊர்க்காரங்களோட போயிட்டு வருவான். எல்லா பக்கம் அவங்களோட போவான். ஆனா, அவங்க வீட்ல யாருமே மதிக்கல. ஆனா வந்து அங்க பிள்ளை வந்து அந்த வீட்ட வந்து ரொம்ப மதிச்சான், போற்றுனான், விசுவாசிச்சான், எல்லாமே பண்ணான். அப்படிப்பட்டவனா தான் அந்த அங்க பிள்ளை திறந்தான். அவன் அழுதுகிட்டே வந்து இந்த விஷயத்த வந்து எங்க அப்பாகிட்ட வந்து சொல்றான். சொன்னோனயும் அவர் வந்து பார்க்குறாங்க எல்லாருமே. இதுக்கு முன்னாடி ஊமைகள்லாம் அழுதுருக்காங்களா? அழுதே பார்த்ததில்ல. அப்ப வந்து அப்படியே தொண்டையிலருந்து அப்படியே ஒரு சத்தம் வருது. அப்படியே வாய அப்படியே மூடிட்டு அழுகுறான். அ ஒரு மாரி ஒலி வருது. அப்படியே அழுதுட்டு இருக்கானே! அப்படி சொல்லிட்டு பார்த்து பரிதாபமா இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு, "என்ன நீ அழுகாத. நீ வந்து கண்ண தொடச்சுக்கோ. ஆ அவங்கலாம் வந்து மோசம், சுத்த மோசம். நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. உடனே வந்து அவங்க அப்பா வந்து அவன அப்படியே புடிக்கிறாரு. புடிக்கும்போது, அந்த தோள்பட்டைய பிடிக்க ஆதரவா பிடிக்க வரும்போது, அங்கு பிள்ளை என்ன செய்றான், புடிச்சு தள்ளிட்டு, அலட்சியமா பார்த்துட்டு, "நீயும் எங்க அப்பா மாரி தான் போ" அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு விறுவிறுன்னு நடந்து போறான். நடந்து போனோனயும், அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவன் அப்படியே போயிட்டே இருக்கிறான். உடனே அவன் என்ன செய்றான்னு தெரியாமயே அப்படியே போறாங்க. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அ அப்படியே போயிட்டே இருக்காங்க. அவன் உடனே அவங்க அப்பா வராரு. வந்துட்டு இவன கூப்ட்டு, "நீ வந்து அவன தனியா விட்றாத. அவன வந்து நீ அவன் கூடயே போன்னு" சொல்றான். இவன் அழுதுட்டே இருக்கிறவன் என்ன செய்றான், அழுகை நிறுத்திட்டு போறான். அப்படியே நடந்து போகும்போது, அப்படியே அந்த பாத அடிகள்லாம் வந்து அப்படியே மெதுவா தரையில பதிஞ்சு பதிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கான். போயிட்டு நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயி ஒரு விறகு கட்ட எடுத்து, அங்க இருக்கக்கூடிய எல்லாம் பிற சட்டி, பானை எல்லாத்தையும் போடு போடுன்னு உடைக்கிறான். அப்ப அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து கிராம முன்சிப் வந்தோனயும் அவர புடிச்சு தள்ளி, "வந்தீன்னா ஒரே போடு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி அவர விரட்டி விடுறான். உடனே அவர் போயிறாரு. உடனே நான் போய் நிக்கிறேன். நான் போய் அங்கு பிள்ளைய புடிச்சோனயும் அவன் என்னைய பலம் கொண்டு வரைக்கும் அப்படியே புடிச்சு தள்ளுறான். அட பாவி! உனக்கு இவ்வளோ பலம் இருக்கான்னு சொல்லிட்டு, நான் பயந்து போய் நிக்கிறேன். உடனே அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா
அங்க இருக்கக்கூடிய இளவட்ட பசங்க எல்லாம் வராங்க. எல்லாம் வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா, அங்கு பிள்ளைய அப்படியே லாவமா புடிச்சுட்டு, அவன்கிட்ட இருந்து விறகட்டைய அப்படியே புடுங்கி, அவன ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சுர்றாங்க. பூட்டி வச்சுட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்குது. திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்து அந்த வீடே ஒரு கலவரம் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. பயந்து அலறாங்க. அப்ப அவன ஒரு ரூம்ல போட்டு பூட்டுனோனையும், திருமணம் நல்லபடியா நடக்குது. முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. அப்ப முகூர்த்தத்துக்கு அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்தோனயும் போய் சொல்றான். இந்த மாரி அங்கு பிள்ளை வந்து இந்த மாரி ஆயிருச்சு. அவன வந்து ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னோனயும், அப்பா அப்படியே மனசுக்குள்ள முகம்லாம் பாவமா மனம் வருந்தி போய் போய் முனிசிபல் போய் கேட்கிறாரு. அவனுடைய ரூமு கதவ திறந்து விடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே கதவ திறந்து பார்க்குறாங்க. கதவ திறந்து பார்த்தா, அங்கு பிள்ளை வந்து அப்படியே கிடக்குறான். அலங்கோலமா கிடக்குறான். அலங்கோலமா கிடக்குறான். உடனே வந்து அவன் செத்து போயிட்டானா? இல்ல மயங்கி கிடக்குறானா? எதுவுமே தெரியல. அப்புறம்னயே அவன அப்படியே அப்படியே திருப்பி பார்க்குறாங்க. அவனுடைய முன்பக்கம் முழுவதும் வேஷ்டி அப்படியே நனைஞ்சு கிடக்கு. நனைஞ்சு கிடந்தோனயும் அந்த வேஷ்டிய விலக்கிட்டு பார்த்தா, அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்னா, அவன் உயிர் தளத்த வந்து அப்படியே அறுத்துக்கிட்டான். அத பார்த்தோனயும் இந்த மாமா அழுறாரு. அழுதுட்டு, "அந்த பாவி கெடுத்துட்டியாடா" அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த "பாவி கெடுத்துட்டியேடான்னு" சொல்ற வார்த்தை வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அங்கு பிள்ளை பார்த்து சொல்றாராம். இல்ல அந்த மாமா பார்த்து இவர அ கிராம முன்சீப்ப பார்த்து சொல்றாராம். அப்படின்னு அதோட வந்து அந்த கதைய முடிக்கிறேன். இந்த கதையில பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய விஷயங்கள் அதாவது வட்டார வழக்கு சொற்கள் இருக்கு. "ஊர் விஷயம் வந்து ஊமைக்கு தெரியும்" அப்படிங்கிற சொலவடைய சொல்றாரு. அதேபோல வந்து கோட்டி பிள்ளைன்னு சொல்றாங்க. கோட்டி பிள்ளை அப்படின்னா வந்து ஒரு பைத்தியம், பித்து பிடிச்சவன் அப்படிங்கிற ஒரு வழக் வழக்கு இருக்கு. அத பத்தி இங்க குறிப்பிடுறாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஊமை வந்து அவனுடைய மனசுக்குள்ள எப்படி ஒரு கற்பனை கோட்டை கட்டியிருக்கான். அந்த கற்பனை கோட்டை வந்து எப்படி தகர்ந்து போகுது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து ஊமைகளுக்கும் ஒரு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம், அந்த செயல்பாடு, அவனும் திருமணம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படி வாக்கப்பட்ட பெண் வந்து தனக்காக வருவான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அது இல்லைங்கிற ஏமாற்றத்த வந்து என்ன செய்யல முடியலைன்னா, அவனால தாங்கிக்கவே முடியல. அதுவரைக்கும் அவன் வந்து அந்த ஊர் பிள்ளைகள்லாம் பார்த்து அவன வந்து அவன அங்க பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் ஒரு நல்லதண்ணி பாம்ப பார்க்குற மாரி தான் வந்து விஷமில்லாத நல்லதண்ணி பாம்ப பார்க்குற மாரி அவன்கிட்ட பேசினாலும், அவன் யார்கிட்டயுமே பிடி குடுத்து பேசறதில்ல. தனக்காக ஒரு பெண் காத்திருப்பா. அவள திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தவனுக்கு, இந்த ஏமாற்றம் வந்து மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. இப்படித்தான் வந்து அந்த ஜீவன் வாய் பேசாத அந்த ஜீவனை பற்றி ஒரு ஜீவனுள்ள கதைய வந்து ஆசிரியர் நம்மகிட்ட குடுத்திருக்கான்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்கள் நல்ல கதையை நிறுத்தி நிதானமா கதை முழுவதையும் ஒண்ணு விடாம, அதாவது எல்லாத்தையும் உள்வாங்கி அருமையாக சொல்லி இருக்கிறார். அதாவது ஊமை மொழியையும் கூட தன்னுடைய உடல் மொழியால் நன்றாக செய்து காட்டியிருக்கிறார். அது அருமையாக இருந்தது. பிறகு ஆவலாதி, அது புகார் இல்ல, ஆதியில் உள்ள விருப்பம். ஆதியில உள்ள விருப்பம், முதல்ல உள்ள விருப்பத்தை சொல்றதுதான் ஆவலாதி. அது நன்றா விளக்குனார். அந்த இத மொத்தத்துல இந்த கதைக்கு ஜீவன் என்ற கதைக்கு உயிரூட்டி இருக்கிறார். ஜீவன் தந்திருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பாராட்டி மகிழ்கிறது, பாராட்டி வாழ்த்து மகிழ்கிறது. எப்போதும் வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி அவர்களை வருமாறு அழைக்கிறேன். அன்பான தோழர்களே, பின்னூட்டம் வந்துட்டோம். அன்பான தோழர், கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஐயா. அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சகோதரி மேரி ரோஸ்லின் அவர்கள் பொறுமையா, நிதானமா, அழகா கதையை சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்றைய நெறியாளருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவர் வந்து சொன்ன மாதிரி கதையை முழுசா
விடாம நாம மனம் மகிழ்ந்து கேட்கிற மாதிரி, மனதுல உள்வாங்கி சிரிக்கிற மாதிரி சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதைக்கு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. எப்படி தொடர்பு உண்டுன்னா, சேலம் பக்கத்துல சேலம் அ அ ரயில்வே சந்திப்பு சூரமங்கலம் ரயில்வே சந்திப்பு பக்கத்துல ஜாகீர் அம்மாபாளையம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் பரந்தாமன்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் அக்கு என்ற பத்திரிகையை நடத்தினார். 1972ல இந்த அக்கு பத்திரிகையில அந்த கதை வரும்போது எனக்கு அவர் நல்ல நண்பர். பரந்தாமன் வந்து நல்ல நண்பர். அவர் எவ்வளவு திறமைசாலின்னா, அவர் ஒரு ஓவியர், கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர். அவரு அந்த அக்கு பத்திரிகை அப்ப அச்சார காலத்துல இப்ப இருக்கிற மாதிரியான நவீன தொழில்நுட்பம் வாய்ந்த அச்சகம் எல்லாம் கிடையாது. அப்ப கையில தான் அச்சு கோக்கணும். கையில அச்சு கோத்து அது அது வந்து தாளை வந்து அது மேல பரப்பி மை தடவி அது மேல பரப்பி அது ஒரு இது மாதிரி உருளை மாதிரி உருட்டுவாங்க. உருட்ட பிறகுதான் அந்த மெய்ப்பு திருத்தறதுக்கு வரும். அதை வச்சு மெய்ப்பு திருத்தி மறுபடியும் அந்த தவறுகள் எல்லாம் எழுத்துக்கள் எல்லாம் எடுத்து இது பண்ணும். அப்படிப்பட்ட அச்சில கையில அச்சு கோத்து எழுத்து கோத்து அடிக்கிற அந்த அச்சகத்துல அவர் ஒரு சாதனை புரிந்தார். அந்த அமைப்புக்காகவே அந்த பத்திரிகையுடைய அமைப்புக்காகவே ஒரு குடியரசுத் தலைவர் பரிசு, அதில் வரக்கூடிய அட்டைப்படத்தினுடைய வடிவத்திற்காகவே ஒரு குடியரசு பரிசு, இன்னொன்னு அந்த உள்ள இருக்கிற உள்ளடக்கத்துக்காக 3 குடியரசு பரிசுகள் அந்த இதழ் பெற்றது. அதுல கீராவினுடைய கதை வரும்போது நான் அவர் வீட்டுல இருக்கிறேன். அவர் வீட்டிலேயே பிருந்தாவன அச்சரகம் சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தார். வச்சுக்கிட்டு அந்த இதுல அவரே கோப்பார். இந்த அச்சகத்துக்கு போறதுக்கு முன்னாடி எழுத்துக்களை கோத்து அடுக்கி அது மேல மை தடவி மெய்ப்பெல்லாம் திருத்தி சரி பண்ணி கொண்டு போய் அச்சகத்துக்கு அப்படியே கொடுப்பாரு. அவன் அப்படியே பூட்டியே வச்சு அடிப்பான். அவ்வளவு அழகா பண்ணுவார். இந்த கதையை படிச்சுட்டு அப்போ நான் வந்து முருகேசன் அப்படின்ற பெயர் இயற்பெயரால எழுதிட்டு இருந்தேன். அப்ப சொல்ல முருகேசன் என்ன அருமையான கதை இது, இங்க பாருங்க. நான் அவருடைய கையெழுத்து பிரதியை நான் பார்த்தேன். கீராவனுடைய கையெழுத்து பிரதியே இந்த கதையினுடைய கையெழுத்து பிரதியை நான் வாசிச்சு எனக்கு வாசிக்கிறதுக்கு கொடுத்தாரு. நாங்க 2 பேரும் தான் அச்சகத்துக்கு போனோம். இந்த கதையை அந்த அக்கு பத்திரிகையில வெளிவரும்போது கூட இருந்த அந்த வரலாற்று நிகழ்வு என் நெஞ்சை நிகழ செய்கிறது. அந்த கதையை ரொம்ப அருமையாக சொன்ன ஒரு வாய் பேசாத இளைஞன். அந்த வாய் பேசாத இளைஞன் அது ஒரு இயற்கை குறை. ஆனா பாருங்க, அந்த குடும்பத்திலேயே அவனை வெறுக்கிறாங்க. பெற்ற தாயே அவனை ஒரு அருவருப்பாக ஒரு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்துட்டு போல தேவையில்லாத இந்த பையன் பிறந்துட்டானேன்னு வருத்தப்பட்டு அவனை அருவருப்பாக சாப்பாடு போட்டு துரத்தி விட்டுறாங்க. ஆனா ஊர் மக்கள் அவனை அன்பா அரவணைக்கிறதும் அந்த பெண்களெல்லாம் இவனை வந்து ஒரு விளையாட்டு தோழன் மாதிரி வைத்துக்கொண்டு இவனிடத்துல விளையாடுறதும் என்ன கட்டிக்கோ உன்னை கட்டிக்கோன்னு விளையாடுறதும். ஆனா அந்த ஊர் விவகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. இந்த சாதிய கட்டமைப்பில் உள்ள சமூகம் இது. அந்த ஊர்ல பல சாதிகள் இருக்குது. இவங்க பிள்ளைமார் சாதி மாமிசம் சாப்பிடாதவங்க, இவங்க சைவ உணவுக்காரரு. ஆனா தன் சாதி ஒஸ்தின்ற எண்ணம் அந்த வாய் பேசாதவனுக்குள்ளே இருக்குது பாருங்க. அந்த சமூக முரணை எப்படி பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க கீரா. அதே வெளிப்படையா பிரச்சாரம் இல்லாம கதையினூடாகவே இந்த ஊரினுடைய இந்த சாதிய அமைப்பையும் அழகா சொல்றாரு. இவன் வாய் பேசாதவன், இவனுக்கு ஆதரவே கிடையாது. ஆனாலும் கூட இவனுக்குள்ளும் அந்த சாதி தன் சாதி உயர்ந்தது. அதுவும் இல்லாம சைவ உணவு சாப்பிடுறவன், இவன் நாக்கீர் வீட்டெல்லாம் சாப்பிட மாட்டான் என்று அதை பதிவு பண்ணிக்கிறார். அதுவும் இல்லாம அவனும் ஒரு ஆண்மகன், அவனுக்கும் ஒரு பாலியல் உணர்வு இருக்கிறது. ஆனா அப்படி உணர்வு இருந்தாலும் தன்னோடு பழகுகிற அந்த எந்த பெண்களுக்கும் தவறாக பழகிறது இல்லை. அவனுக்கு கற்பிதமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க, உங்க மாமனுக்கு தொலைதூரத்துல ஒரு பெண் இருக்குது, உனக்கு இருக்குது. அதை உண்மையென நம்பி அந்த பெண்ணை மட்டுமே தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நம்பி பிற பெண்களோடு எல்லாம் அவன் விரசமில்லாமல் பழகுகிறான். எவ்வளவு ஒரு பண்பாளனாக இருக்கிறான் பாருங்க. வாய் பேசாமல் இருந்தாலும் அதுதான் மாற்றுத்திறனாளியின் பேர் வச்சாங்க. மாற்றுத்திறனாளி என்றால்
ஒன்றில் திறமை இல்லை என்றால் மற்ற உறுப்புகளில் திறமை இருக்கிறது என்று பொருள் இதற்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாற்று திறனாளி இவனை பற்றிய இந்த கதையை அந்த கடைசியில சொல்றான் பாருங்க, இது டேய் இந்த மாதிரி உதவாம பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்றது அந்த பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறாரா அல்லது தன்னை பார்த்தே சொல்லுகிறாரா, நினைத்தே சொல்லுகிறாரான்னு கதையை முடியுது. அது சமூகத்தை பார்த்து சொன்னது. சமூகமே, இந்த மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் சரியாக நடத்துங்கள், சமமாக நடத்துங்கள். அவனுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமை உண்டு. அந்த உரிமை பறிக்கப்படும் போதுதான் இதுதானே காரணம். இந்த உயிர்நிலைதானே நமக்கு காரணம். இதுக்குதானே வாய் பேசுறது, நமக்கு திருமணம் செய்யக்கூடாது. அவன் எது முதன்மையானதோ அதையே ஒரு தகரத்தை போட்டு அறுத்து முடிக்கிற மாதிரி இந்த கதையை காட்டுறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறத காட்டுறான். ரொம்ப அருமையான கதை. ரொம்ப மனசை வருத்தக்கூடிய, உலகத்தில் உள்ள எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் நேசிக்கக்கூடிய, சமமாக நடத்தக்கூடிய, அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான கதை. அவர்களுடைய நட்சத்திர கதைகள் இதுவும் ஒன்று. இத ரொம்ப அருமையா முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்கள் மிக அருமையாக கொங்கு தமிழ் வாடையோடு இந்த கதையை, இந்த கரிசல் காட்டு வட்டார வழக்கு கதையை கொங்கு மண்வாசத்தோடு சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. நீங்க சொன்னது மலரும் நினைவுகள் மாதிரியே தான் இருந்துச்சு. மீராவினுடைய இந்த கதைய எழுதின அந்த கையெழுத்து பிரதியே வாசிச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப ஒரு பேரு பெற்றவர்கள் என்றே சொல்லுகலாம், கொடுத்து வைத்தவர்கள் என்றே அந்த ஆசிரியரே அவரும் இல்ல. பெரிய பெரிய எழுத்தாளர் முறைகளுடன் பழகி இருக்கிறீர்கள். என்னுடைய முதல் கதை தொகுதிக்கு அந்த பரந்தாமன் தான் அட்டைப்படம் வரைஞ்சு கொடுத்தாரு. ஓ சரி சரி. மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. அடுத்து பின்னோட்டம் வழங்குபவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் மகாலட்சுமி தோழர், சொல்லுங்க. வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம். அந்த கதை சொன்ன அம்மாவின் அந்த குரல், உடல் மொழி, அப்படியே வட்டார வழக்குல ரொம்ப அழகாக சொல்லி அந்த கதையை அப்படியே எல்லாருக்குமே புரியுற மாதிரி புரிஞ்சு அந்த கதையோடு வாழ்ந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்ததம்மா. உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கதையை படிச்சு அல்லது கேட்டுக்கிட்டு கண்களில் ஓரங்களில் தண்ணீர் கசியாமல் கடந்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு கதை. இந்த இயலாதோர், அந்த ஊமைகள் இருக்காங்க இல்லையா, ஊமைகள், கை கால் குறைபாடுடையோர், இவங்களுக்கெல்லாம் இப்போ மாற்றுத்திறனாளிகள் அல்லது இயலாதோர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்து நமது சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது. அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஏனென்றால் இந்த குறைபாடுடைய குழந்தைகள், என்னுடைய வகுப்பறையில் ஒரு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களோடு பழகுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்றது. தினமும் முழு ஊமையாக அல்லாமல் பாதியாக பேசுகின்ற ஒரு பையனோடு நான் பேசி அவனுடைய உடல் அசைவுகள், அங்க அசைவுகள், இவற்றையெல்லாம் நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் வருவேன். காலையில் வந்தவுடன் அவன் வணக்கம் சொல்லும் விதம், என்னோட தொடர்பு கொள்ளும் முறை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அவனை ஒரு எல்லா குழந்தைகளும் மாதிரிதான் அவனையும் நான் ட்ரீட் பண்ணுவேன். அதனால இந்த இயலாதோர் அப்படிங்கிறவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செயல். அடுத்து இந்த எனக்கு நான் பால்யத்துல இந்த ஊமைகளோடு அதான் இந்த அப்போ இயலாதார் அந்த வார்த்தையெல்லாம் இல்லை. ஊமை, குருடு இந்த மாதிரிதான் கூப்பிடுவாங்க. நான் 5 வயசு 6 வயசு இருக்கும்போது எங்க சொந்தத்துல கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்கள கேலி பண்ணுவாங்க எல்லாரும். இந்த மூக்குல வச்சு காட்டி அவங்கள வெறுப்பேத்துவாங்க. அது எனக்கு அதெல்லாம் எனக்கு என்ன எப்படி அது அவங்க கோவம் அப்படி வரும்னு சொல்லுவாங்க.
இத சொல்லி சொல்லி எங்களை உசுப்பேத்தி நீ அப்படி வை அந்த மாதிரி அப்படி வையின்னு சொல்லி எங்களை ஏமாத்தி சொல்லி 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 எங்களை இது பண்ணுவாங்க. அந்த ஊமையை வந்து எங்களை வந்து அடிக்க வருவாரு. இது இது ஏன் அப்படி அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. அந்த கேள்விக்கான விடை ஏன் அவங்களுக்கு அங்க மூக்கு மேல வச்சோம்னா ஏன் கோபம் வருது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனா நான் கொஞ்ச நாள்ல மாத்திக்கிட்டேன். ஏதோ ஒண்ணு அதுல இருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா வாழ்த்துக்களும் வணக்கங்களுமா உங்களுக்கு. நன்றி. வணக்கம். நன்றி ஆசிரியர் பெருந்தகையே. நல்லா வாழ்க்கை அனுபவத்தோடு ஒப்பிட்டு சொன்னார், இந்த கதையை ஒப்பிட்டு சொன்னார். அதுலேயும் அவங்க வகுப்புல 4 திறன் குறைந்த மாணவர்கள் இருப்பதாக சொன்னார். அவங்கள ஒவ்வொரு வருடமும் 2 குழந்தை 3 குழந்தை வந்துருவாங்க. எல்லா கேட்டகரிஸ் இருக்கும். கண் பார்வை குறைபாடுடையோர் எல்லாருமே இருப்பாங்க. அதனால எங்களுக்கு அந்த குறைகள் எல்லாம் ஒரு பெருசாவே தெரியல. அவங்களும் நம்ம சமூகத்துல ஒருத்தங்க தான் அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த ஜீவன் அந்த கதையை படிக்கும் போது எனக்கு அந்த நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். அந்த அந்த மாணவர்களை நீங்கள் கையாளுகிற விதம், அவர்களுக்கு போதிக்கின்ற விதமே வேற மாதிரி இருக்கும். அவர்களை பராமரிக்கிறதே கத்தி மேல் நடப்பது மாதிரி ரொம்ப இதா இருக்கும். அந்த அந்த உங்களுடைய பணி மென்மேலும் சிறப்பு அடைகிறது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டேன். நன்றி. நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் வழங்குறவர் இருக்கீங்களா? தோழர் வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் வாழ்க வளம். சொல்லுங்க தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை வந்து நம்ம டாக்டர் மேரி ரோஸ்லின் அவர்கள் ஜீவன் இல்லாத, அதாவது வாயில்லா ஜீவன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு, அந்த வாயில்லா ஜீவன் வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க வந்து அந்த ஜீவனோட இந்த கதையை சொன்னாங்க. அவளை அருமையா சொன்னாங்க. அந்த கதையை வந்து மெதுவாக நன்றாக புரியும்படியும் எடுத்து சொன்னாங்க. அது ஒரு சில இந்த அவலாதிங்கிறத கூட நம்ம முதல்ல சொன்ன அர்த்தத்துல வந்து அவலாதினா அந்த புகார் கூறுவது தான் நம்ம இப்ப இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். அவங்க ஒரு புது உதாரணம் சொன்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இந்த கதையில வந்து ஒரு 2 விதமான கருத்தை நம்ம பார்க்க வேண்டியது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அதாவது மாற்றுத்திறனாளிகள், அதாவது அவர்கள் உடம்பில் ஏதோ ஒரு குறை இருக்கக்கூடியவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து எப்படியெல்லாம் செய்வார்கள். அதாவது சிம்பிள்ஸ், அவங்களுடைய சிம்பிள்ஸ் வந்து அதாவது தோள்பட்டையை தூக்குறது, அதை தலையை காட்டுறது, மேலே காட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போதுன்னா, அது ஒவ்வொரு கிராமத்திலயும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மக்களே வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு வச்சுதான் நிறைய வந்து நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம். நியூஸ் டு ஹியரிங் இம்பேர்ட் பர்சன்ஸுக்கு வந்து நியூஸ் சொல்லுவாங்கல்ல. அப்ப பார்க்கும்போது நிறைய செய்கைகளை சொல்லுவாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அந்த செய்கைகள்லாம் வந்து அவங்க படிச்சிருக்காங்களான்னா அதுக்கு பாடம் இருக்கான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நடைமுறையில கிராமத்துல யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் ஒன்றாக கோர்வையாக கோர்த்து தான் அந்த நியூஸ்ல காட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து இதுல இருந்து தான் வந்திருக்குமோன்னு நம்மளுக்கு தோணுது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இல்ல பிசிக்கலி டிசேபிள்டு பர்சன் சொல்றது, அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு யாராக இருந்தாலும் அந்த கிராமத்துல வந்து அவர் ஒரு மனிதனாகவே நினைக்கிறது இல்லை. அவன் ஏதோ ஒரு சொல்றான் அப்படின்னோன்னா அது ஒரு அசால்ட்டா ஏளனமாக கடந்து விட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் அவன் என்ன செய்யறாங்கன்னா, இவன்கிட்ட சொல்லி வச்சா என்ன ஒண்ணும் இல்லையில அப்படின்னு சொல்லி, உனக்கு பொண்ணு அந்த ஊர்ல இருக்கு, வடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையா பொய்ய சொல்லிடுறாங்க. காரணம் என்னன்னா, அவன் வந்து எதிர்த்து அதை எக்ஸ்பிரஷன் செய்ய முடியாது. இப்ப பேசக்கூடியவங்களும் மற்றவங்களும் வந்து ஒருத்தருக்கு பதில் சொல்லுவாங்க, அதுக்கு பதிலாக இருக்கும். ஆனா அவனுக்கு வந்து உள்ளத்துல இருக்குன்னாலும் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது. அப்ப அவ சொல்லிடுறாப்ப, இப்படி வந்து உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை நம்ம கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அவன் அந்த பையன் என்ன நினைக்கிறான், சரி அந்த பொண்ணு இருக்கு அவளுக்கு, அப்பா சொல்லிட்டாரு, பெரியவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மரியாதை நிமித்தமா சரின்னு நினைச்சுக்கிறான். ஆனால்
அப்ப அவர் என்னென்னு சொல்லியிருக்காரு, இந்த பையன் வந்து ஊமை பையன் தானே, இவருக்கு யாரு பொண்ணு கொடுக்க போறா, யாரு கட்ட மாட்டா, கல்யாணமே பெரும்பாலும் இல்லாம தான் இருக்கும் என்ன ஒரு சில இடங்கள்ல. அதனால அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அவனுக்கும் உணர்ச்சி இருக்கு, அவனும் ஒரு ஆண்மகன் அப்படிங்கறத நிரூபிக்கிற விதமா தான் கடைசியில அவன் என்ன செஞ்சுட்டான், இப்போ எனக்கு பொண்ணு இல்ல அப்படின்னு நினைச்ச உடனே கதவை பூட்டிட்டு அந்த உயிர்த்தலத்தையே அறுத்துக்கிறான் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து அவனுடைய எண்ணம் செயல் வந்து உண்மையா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இதை புரிஞ்சுக்கிட முடியுது. இந்த 2 விதமா அந்த கதைய கீரா அவர்கள் சொல்ற மாதிரிதான் இருக்குது. 2 கதை, அதாவது அவர்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும், அவங்ககிட்டயும் ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படிங்கறதான் சொல்லணுங்கிறதான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கதையை பொறுத்த மட்டும் ரொம்ப அருமையான கதை. தோழர் மேரி ரோஸ்லின் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஐயா சிவசுப்ரமணியா ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். ரவீந்திர பாரதியாவும் ரொம்ப அவருடைய பின்னூட்டத்தை கேட்க அவ்வளவு அழகா இருக்குது. என்ன கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுக்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ரொம்ப ஒரு சிறப்பான பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம எல்லோருமே இந்த இலக்கிய இணைந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதே தொடரட்டும், இணைந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்வோனும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. நன்றி தோழமை. இங்க சொன்னீங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்தி சொல்றது தொலைக்காட்சி பெட்டியில இதுல எல்லாம் அவ கீரா வாழ்ந்த காலத்துல இருந்திருக்குமா என்னன்னு செய்கை மூலமா காட்டுவாங்க. செய்தி காட்டுவாங்க. இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. அதாவது அந்த மாற்றுத்திறனாளி பள்ளிகள்ல போய் அவர் விவரங்களை சேகரித்தாரா என்னமோ அந்த செய்கைகள்லாம் சொல்றதுக்கு கீரா அவர்கள் அந்த செய்கைகளை எல்லாம் நல்லா சொல்லி இந்த கதையில விவரித்திருக்கிறார். அடுத்து பின்னூட்டம் வழங்குவோர் யாராரு ஏற்பீங்களா? வணக்கம் தோழர். இளங்கோவன் பேசுறேன். இந்த கதை ரொம்ப சிறப்பான கதை. அது வந்து எப்படின்னா, நம்ம படிச்சு அனுபவிச்சு கண்ணீர் சிந்தாம இருக்க முடியாதுன்னு ஒரு தோழர் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணீர் சிந்தாம இருக்க முடியாது. அந்த சோகத்தை இன்னும் கூட்டி கொடுத்தது தோழர் மேரி ரோஸ்லினோட குரல். ஆமா, இன்னும் கொஞ்சம் கூட்டி ரொம்ப அந்த அதை எடுத்து சொல்ல முடியாத ஆவலாதியில நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கதை. அந்த கதையை வந்து அனுபவிச்சேன். 2வது அதை சிறப்பா சொன்ன தோழருக்கு நன்றி. இந்த ஏற்பாடு செய்த அறம் தோழருக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. இந்த கதையை இன்னொரு விதமா பார்க்கலாம். அந்த செல்ஃப் காஸ்ட்ரேஷன் சொல்ற அந்த தன்னை தன்னுடைய உறுப்பு அறுத்துக்கிறதுங்கிறது ஒரு அடையாளம் தான். அதாவது தான் யாராலும் மதிக்கப்பட முடியாத ஒரு மனுஷனா இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சுய பச்சாதாபத்துல கிட்டத்தட்ட தற்கொலை மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் அது. அந்த முடிவு எடுத்திருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். அவன் அந்த முடிவு எடுக்காம வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். அவ்வளவு மூர்க்கமா இருக்கிற ஒருத்தன் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே அப்படின்னு இன்னொரு வாய்ப்பும் சிந்திக்கிறதுக்கு இந்த கதை இடம் தந்திருக்கிறது. நல்ல கதையை சொன்ன கேட்பதற்கு நல்ல ஏற்பாடு பண்ணி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமே. நல்லா உணர்வு பூர்வமாக சொன்னீர்கள். மிக்க நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் வழங்குறதுக்கு இருக்கீங்களா? சொல்லுங்க. கமலா நேரு சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டத்தில் தெக்கலூர் என்ற பள்ளியில் முதுகலை கணித ஆசிரியராக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றவள். மேடம் ரோஸ்லின் மேடம் எனக்கு மிகவும் நெருங்கிய தோழி. அவர்கள் பேசுகிறார்கள் என்று இன்று முதலாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டேன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா, சொல்லுங்க சொல்லுங்க. ஆரம்பத்திலிருந்து கதை முடிவு வரை ஒரு திரைப்பட காட்சி போல அவர்கள் கூறிய விதம் மிகவும் அருமை. சிறப்பான உங்கள் மொழிநடை, உங்கள் செய்கைகள் அனைத்தும் எங்களுக்கு அந்த படத்தை பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது மேடம். மிகவும் நன்றாக இருந்தது. ஏன்னா நான் இடத்தை விட்டு நகரவே முடியல.
அவன் 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 என்ன பண்ணுவான், அடுத்தது என்ன பண்ணுவான், அவனோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடவே நாமும் அவனோட உணர்வுகளோட சேர்ந்து பயணித்த மாதிரி ஒரு மனசுல இருந்தது. அந்த அளவுக்கு நீங்க அந்த வார்த்தைகளை கரெக்டா சொன்னீங்க. அந்த கதையை நம்ம புக் எடுத்து படிக்க முடியலனாலும் உங்கள மாதிரி சொல்றவங்க கேக்குறப்போ இந்த சமுதாயத்துல அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்படிதான் முடிவா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சோகத்தை நமக்கு மனச ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க தெரியாம அவங்க அப்பா சொன்ன அந்த காரணத்தை தான் அவர் கற்பனை ஊமை கனவு கண்டாலும் சொல்லுவாங்க. கனவு கண்டு அவர் எவ்வளவு கனவை வளர்த்திருப்பாரு. ஆனா அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோகம் ஏற்பட்டதை நினைச்சப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னொரு தோழர் சொன்ன மாதிரி வேற ஏதாவது முடிவு கூட அவர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. மொத்தத்துல மிக அருமையான கதையை சொன்னீங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. நீங்க சொன்னதுல இருந்து உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கீங்க. அடுத்து இந்த கதையை வாசிக்காம கேட்கறது, கதை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டாகும். அதை உங்களிடம் நான் இன்னைக்கு கண்டு பார்த்து வியந்தேன். அருமை. அடுத்து ஏதாவது பின்னூட்டம் யாராவது இருக்கு? பேசுங்க. இந்த ஊமை பத்தி சொல்லும்போது 2010 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அது நான் பள்ளியில சேர்ந்த போது அங்க திருப்பூர்ல நியூ ராமகிருஷ்ணாபுரம் ஒரு விரிவு எக்ஸ்டென்ஷன் தெருவில் ஒரு 103 வீடு இருக்கும். அது குறுக்கு தெருவெல்லாம் இருக்கும். 103 வீடு இருக்கும். அங்க போய் நான் சென்சஸ் கணக்கு எடுத்துட்டு இருக்கேன். அங்க போகும்போது ஒரு பாட்டியோட வீடு இருக்கும். அந்த பாட்டி வீட்டுல தான் நாங்க போய் அங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடுலாம் வச்சுட்டு நிறைய நாள் போக வேண்டியிருக்கும். அங்க சாப்பாடுல வச்சு அங்க சாப்பிடுவோம். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பாட்டிட்டு கேட்பேன், யார் இருக்கான்னு கேட்டா, என் பெண்ணு ஒருத்தி இருக்கா, அவ வேலைக்கு போயிருக்கான்னு சொன்னான். அவங்க அப்ப ஒரு நாள் வர்றாங்க. சாப்பிடும்போது வராங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, என் பொண்ணுதான், அவ ஊமை, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாங்க. அப்படியான்னு கேட்டுட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த தெருவுலயே அதுக்கு எதிர்ப்புறமா ஒரு வீட்டுக்கு நான் போறேன். போய் மக்கள் தொகை கணக்கெடுக்க போயிருக்கிறேன். அங்க அதே மாதிரி ஒரு கணக்கெடுக்கும்போது ஒரு ஊமை ஒருத்தர் இருக்காரு. அவருடைய மனைவி இருக்காங்க. அப்ப நான் சொல்றேன், எப்படி இந்த தெருவுல அங்கேயும் அந்த தெருவுலயும் ஊமை, அங்கேயும் ஊமை இருக்காங்க, இங்கேயும் ஊமை இருக்கான்னு கேட்டோனையும் அந்த அம்மா சொல்றாங்க, அந்த மருமக சொல்றாங்க, அந்த பாட்டி எனக்கு மாமியாரு அப்படி சொல்றாங்க. அப்படியும் இவரு என்னுடைய கணவரு, நான் இவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்றேன். அப்படின்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்கிறேன். நான் சென்சஸ் கணக்கு எடுக்கிற மாதிரி தான் கேட்கிறேன். கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த திருமணம் நடந்தப்ப அந்த இந்த அம்மாவுக்கு பிறந்த பையன் நல்லா இருக்கான், பொண்ணு ஊமை. அதை கேட்டோனையும் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. போது அங்கேயே அந்த ஊமை பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல. ஆனா இங்க ஊமையா இருக்கக்கூடிய ஆணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் அந்த 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 ஊமையா இருக்கக்கூடிய அவர் அங்க இல்ல. நான் இந்த அம்மாட்ட சட்டுன்னு என்ன சொல்லிட்டேன்னா, ஏமா நீ இவரை போய் கல்யாணம் பண்ணிட்டியே, இப்ப இந்த பொண்ணு ஊமையா பிறந்துச்சு, அங்க அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத மாதிரி இந்த பொண்ணு கல்யாணம் ஆக போயிருமே அப்படின்னு சொன்னோனையும், அந்த ஆமாங்க தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னோனையும், அப்ப ஒரு விளையாட்டு போல நானும் கேட்டேன் அந்த ஊமையை அடிக்கவே வர மாதிரி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் தெருவுக்கு போகும்போது யாரோ கூட துணையோட தான் போயிட்டு இருந்தேன். அப்படியா அப்ப இந்த ஊமையா இருக்கிறப்ப கூட ஆண் பெண் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறத நான் அங்க உணர்ந்துகிட்டேன். அது ஆணுக்கு திருமணம் ஆகுது, பெண்ணுக்கு திருமணம் ஆகல. அப்படி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த நிகழ்வு எனக்கு இந்த கதையை படிக்கும் போது அந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதை நான் பதிய விரும்புறேங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி முனைவர் அவர்களே. முதல்ல ஊமையின் கதையை சொன்னீங்க, 2வது உண்மை கதையை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்து பின்னூட்டம் வழங்குறதுக்கு யாராவது இருக்கீங்களா? அல்லது நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். ஐயா, நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். மேடம் சொன்ன மாதிரி என்னோட சொந்த சித்தப்பாவுக்கு ஒரு மகன் இருந்தாரு. அவர் பிறவிலேயே பேசல.
ஆனா மேடம் சொன்ன மாதிரி அவருக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவரு வந்து ரொம்ப கோபக்காரரா இருப்பாரு, ரொம்ப பாசமாவும் இருப்பாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனா இருப்பாரு. திடீர்னு கோபம் வந்துரும். அவன் கூட பேசுறப்ப ரொம்ப கான்சியஸா இருக்கணும். எப்ப அவனுக்கு கோபம் வரும்னு தெரியாது. ஆனா அவனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க. ஆனா வைஃப் கூட இருக்கல. கடைசியில சூசைட் பண்ணிட்டாரு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா எங்க மாமியார் சைடுல ட்வின்ஸ் லேடிஸ் 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே ஊமை. அது வந்து சிறுமுகை கிட்ட பகத்தூருங்கிற ஒரு ஊர்ல. அந்த 2 லேடிஸ் ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. ஆனா பேச மாட்டாங்க. அதாவது உளுந்து கூட வெந்தயத்தை போடுறப்போ ஒரு நாள் அந்த வெந்தயத்தை கழுவாம அவங்க அம்மா போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இட்லி அவங்க சாப்பிடவே இல்லை. அந்த அளவுக்கு சுத்தமா இருப்பாங்க. அதுல ஒரு லேடி வந்து அவங்களும் சூசைட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணமே ஆகல. இன்னொரு லேடி மட்டும் இன்னும் இருக்கிறாங்க. இப்ப கூட நான் ஒரு ஃபங்க்ஷன் போறப்ப பார்த்தேன். மேடம் சொன்ன மாதிரி லேடிஸுக்கு கல்யாணம் ஆகுறது இல்ல, ஆனா ஜென்ஸுக்கு ஆகுது. ஆனாலும் அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க கரெக்டா. இது எங்க ஃபேமிலில நடந்ததை நான் பகிர்ந்துகிட்டேன். நன்றிங்க. நன்றி அம்மா. அதான் சமுதாயத்தில் பெண்களுக்கு இன்னும் சரியான இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படிங்கிறத நீங்க சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அந்த இந்த ஒரு கதை வந்து இந்த மாதிரி பல பேரை தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறத அந்த கதையினுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். இந்த கதை பல பேரை இந்த நிகழ்வின் மூலமாக பலரை தாக்கத்திற்கு உண்டாகி இருக்கிறதால் இந்த ஜீவன் என்ற கதை ஜீவனோடு மிளிர்கிறது என்றே சொல்லலாம். அடுத்து பின்னோட்டம் வழங்குறதுக்கு யாராவது இருக்கீங்களா, அல்லது நிறைவா பொதுச் செயலாளர் அவர்கள்ட்ட போயிடலாம்? நிறைவா பொதுச் செயலாளர் அவர்களே பாருங்க. வணக்கம். முனைவர் மேரி அவங்க வந்து மிக அருமையா சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி உண்மை கதையும் ஊமை கதையும் சொல்லியிருக்காங்க. மிக அருமையா சொன்னாங்க. அவங்களுடைய மோனோட்டோனஸ் வாய்ஸ் எல்லாமே இந்த சோக கதை இன்னும் சோகமாக நமக்குள்ள கடத்தி இருக்குது. இதுல அந்த கால் ஊமை அற ஊமை எல்லாம் சொல்லுவாரு, அது பேச்சு. இதுல இன்னைக்கு டெஃப் அண்ட் மியூட்ன்பாங்க. டெஃப் அண்ட் மியூட்னா காதும் கேட்காது, பேச்சும் இருக்காது. அப்ப அவங்களுக்கு தீர்வு இருக்கு. காக்லியர் இம்ப்ளான்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இது வச்சாங்கன்னா மிக அருமையா இது செஞ்சிடும். பொதுவா இந்த மாற்றுத்திறனாளிகளை எல்லா குழந்தைகளோடும் சேர்த்து தான் படிக்க வைக்கணும்ன்றது ஒரு தமிழக அரசினுடைய கல்வி திட்டத்துல இருக்கு. மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தனியாக பிரிக்காமல் எல்லா குழந்தைகளோடும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு ராமகிருஷ்ணா மடம் கோயம்புத்தூர்ல தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்ப மருத்துவர்களுக்கும் கொடுத்தாங்க, ஆசிரியர்களுக்கும் கொடுத்தாங்க. அங்க போனப்பதான் ஒருத்தர் தாய் தந்தை 2 பேருமே டெஃப் அண்ட் மியூட். அந்த குழந்தை பிறந்து அதுவும் டெஃப் அண்ட் மியூட்னே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு 5 வயசுக்கு அப்புறம் இவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, இவங்க வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனா அந்த குழந்தை நார்மலான குழந்தை. இது வரைக்கும் பேசி அந்த வாய்ஸே கேட்டது இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சது. ஒரு 5 வயசுக்கு அப்புறம் அது நடக்க ஆரம்பிச்ச உடனே பக்கத்து வீடுகளுக்கு போறப்ப அவங்க பேசுறதுல இருந்து வந்து அவங்க ஒரு சைன் லாங்குவேஜ், வேர்ல்டு சைன் லாங்குவேஜை உருவாக்குனது அவர்தான். நீங்க கூட பாரதியினுடைய இதுல பாத்தீங்கன்னா சைகையில் பொருள் உணர்பார். ஏன்னா வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் லாங்குவேஜ் வந்து சைன் லாங்குவேஜ் தான். நீங்க வந்து எங்களுக்கு பிராக்டிக்கலா அந்த கோவை ராமகிருஷ்ண மிஷன் அந்த இதுல வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஒரு பெரிய பேராகிராஃப கொடுத்து நீங்க போன்ல சொல்லுங்கன்னாங்க. அதே இது அவங்க அப்பா அம்மா டெஃப் அண்ட் மியூட். இவன் வந்து நல்ல பையன் தான். ஆனா வந்து இவன் தான் சைன் லாங்குவேஜ் பண்ணுது. சைன் லாங்குவேஜ் இவனுக்கு நல்லா தெரியும். அப்ப யார் வேகமா சொல்றான்னு பார்த்தா அவங்க தான் பேராகிராஃப் ஒழுங்கா சொல்லியிருந்தாங்க. நாங்க சொன்னது வந்து லேட் ஆச்சு. அப்ப இன்னைக்கு சைன் லாங்குவேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய இது. ஊமைன்னு சொல்றோம், ஆனா அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் இருக்கும். நம்ம சின்ன வயசுலயும் பார்த்திருக்கோம். பேஷண்ட் நிறைய வந்திருக்காங்க. இந்த மூர்க்கத்தனமும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மூக்க சொரிந்தால் அது வந்து கீழே தான் சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து கேலி பண்றோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதை கூட சொல்லியிருப்பாரு. மூக்க சொரிந்தா என்ன அர்த்தம்ன்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லியிருப்பாரு. தோள்பட்ட தோலை சொட்டா உடன்பிறப்பு அப்படின்னு ஒவ்வொரு இதா சொல்லியிருப்பார். கீரா இந்த கதையை எடுக்க ஒரு இது வந்து அவருடைய வழக்கமான சோக கதை தான். அதுக்குள்ள ஒரு நகைச்சுவையும் அந்த தடிச்சி சுப்பு
அவளை வச்சு ஒரு நகைச்சுவையாவும் உள்ள கொண்டு போயிருப்பார். அந்த எல்லா பெண்களும் வந்து என்னைய கட்டிக்கணும் இவன் மானசீகமா ஒரு பெண்ணை காதலிச்சு கொண்டு இருக்கிறான். அது வந்து ஒரு தூய்மையான ஒரு காதலாக தன் தனக்கும் அந்த மாமா மகளுக்கும் கல்யாணம் நடக்கின்றது. அந்த தடிச்சு சுப்பு வந்து ஒருத்தர் 2 பேரை துடுப்புன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். அதெல்லாம் கரிசலில் உள்ள வார்த்தைகளாக இருக்கும். இன்னொரு ஆணோடையும் தொடர்புல இருப்பார். அப்ப அதெல்லாம் ஊமைக்கு அந்த சொன்ன மாதிரி அந்த ஊமைக்கு ஊரே தெரியும்ன்ற சொன்ன இது எல்லாமே அவங்க அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பழமொழியும் அவர் சொல்லியிருப்பார். நிறைய குளிச்சா கூதல்ன்றது அதையும் சொல்லியிருப்பார் கீரா வந்து. அது ஒரு மாதிரி அவளுக்கு வந்து 3வதா நீ வாய்க்கு உன்னை நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். அப்படி இப்ப ஒவ்வொரு இதா கதையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போய் அந்த ரவீந்திர பாரதி சொன்னாங்களே அது உண்மையானது. இந்த மக்கள் வந்து அப்படியே ஒரு விமர்சனம் பண்றார். செட்டியார், நாய்க்கியார், பிள்ளைமார் இந்த 3 பேர் இருக்கிறப்ப கூட மாமா சித்தப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா உறவுக்கு சம்பந்தம் பண்ணிக்கிட மாட்டாங்க. இதான் நிலைமை. ஆனால் இவங்களை வந்து கீழே கீழே உள்ள ஜாதிகளோட மாமா மச்சான் உறவு பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க. தலித்துகளோடையோ இல்ல ஒடுக்கப்பட்டவர்களோடையோ இல்ல மிக பிற்படுத்தப்பட்டவர்களோ ஒரு உறவு முறை இருக்காது. இது கொஞ்சம் கொஞ்சமா சமூகம் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய மூத்த தோழர் சொன்னது, இப்ப இவங்க எல்லாம் மாமை மச்சன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒடுக்கப்பட்டவர்களும் தங்களை மாமன் மச்சன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புறாங்க. ஆனா இவங்க சொல்ல மாட்டேங்காங்க. இது கொஞ்ச நாள்ல நடக்கும். இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கும். ஆனா சமூகத்தை மிக சரியாக இது வந்து ஒரு வாய் பேசாத மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஜாதி அந்த சமூகம் உண்டாக்கிய ஜாதி எல்லாம் இவருக்குள்ளே போயிருக்கிறதையும் கீரா தன்னுடைய கதைகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டு போறாரு. அந்த மத்த இவங்கள்ட்ட வந்து எப்படி இருக்கு ஒரு இது அந்த தந்தை தான் அந்த மாற்றுத்திறனாளியை கூட மதிக்க வேண்டும் என்ற ஒரு இதோட இருக்காரு. ஆனா அவங்க வீட்டுல அப்படி இல்லை. ஆனா ஆச்சாரியம் பாக்குறவங்க தான் அவங்க. ஆனா அப்படி எல்லாம் செய்யல. அதுக்கப்புறம் இந்த தோழர் சொன்னாங்களே செல்ஃப் காஸ்ட்ரேஷன், செல்ஃப் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், SGM. அது வந்து ஒரு டிரான்செக்சுவல்ல நடக்கும். ஒரு திருநங்கைய வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கிடுவாங்க. இந்த குறிதானே எனக்கு வந்து நான் பெண்ணாக இல்லாமல் என்னை ஆணாக காட்டுவது அப்படின்னு வெறுப்புல பண்ணுவாங்க. இது இப்ப சர்ஜரியை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட இது கூட பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து செக்ஷுவல் அவனுடைய நான் ஒரு இந்த பெண்ணை கூட சொல்லப்ப கூட தடிச்சு சுப்ப கூட 3வதா வச்சுக்கிறேன்னு சொன்னப்ப அவனுடைய மார்பகத்தை அறுத்தவன்ற ஒரு செய்கைதான் அவர் சொல்வதாக கீரா சொல்லியிருப்பார். அப்ப அவனுடைய இது வந்து யாரையும் ஒரு தண்டிக்க வேண்டும் என்றால் இந்த பின்னாடி வர போறதையும் முன்னாடியே சொல்லிடுற மாதிரிதான் தெரியுது. கீரா வந்து உனக்கெல்லாம் அப்படிதான் செய்யணும், அப்படியெல்லாம் செஞ்சாதான் நீ லாயக்கப்படுவ அப்படின்ற ஒரு அவனுடைய வேஷம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் மீது உள்ள இத காட்டுற. அதுக்கப்புறம் இந்த வந்து இது பண்ணது ஜீவன் அந்த அவங்க அப்பா சொன்ன கடைசி வார்த்தை இது பண்ணிட்டியடான்றது அது சமூகத்தையா அந்த பெரிய பிள்ளையா அவங்களுடைய அப்பாவையா இவனையான்றது மாதிரி ஒரு இது முடிச்சிருப்பார். இந்த சமூகம் வந்து எப்படி மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் உள்ள நீங்க சொன்ன மாதிரியாமோ பெண் மாற்றுத்திறனாளிக்கு வந்து கல்யாணம் நடப்பதில்லை, ஆண் மாற்றுத்திறனாளிகள் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. அதுல ஸ்பீச் தெரப்பி எல்லாம் இன்னைக்கு பல இது வந்திருக்கு. இருந்தாலும் அவர்களுடைய துயரம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க கம்யூனிகேட் பண்ற இது வந்து ரொம்ப அவங்க ஃபாஸ்டா சொல்லிடுவாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுலதான் கொஞ்சம் லேட்டா இருக்கும். ஜீவனம் என்றது இந்த இவங்களும் ஒரு ஜீவன் அப்படின்றது மாற்றுத்திறனாளிகளும் அதுக்கப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகளும் தங்களுடைய ஜீவனாக கருதுவது ஒரு கல்யாணமான ஒரு உறவை தான். அப்படி அந்த உடல் உறுப்பினுடைய இதை கூட ஜீவன் அத போயிருச்சு அப்படின்னு சொல்ற இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தலைப்பாக வைத்து ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய வாழ்க்கையை சொல்லும் போது அந்த சமூகம் எப்படி இருந்தது, அந்த கிராமம் எப்படி இருந்தது. ரவீந்திர பாரதி சொன்னது வந்து அவருடைய எழுத்து பிரதியவே இந்த கதையை அவர் பார்த்திருக்காருன்றது அவர் நம்மோடு இருந்து அதை சொன்ன விதம் இல்ல அதை அச்சேறிய விதம் எல்லாம் மிக அருமை. இந்த கதை வந்து மிகச் சிறப்பாக இருந்தது. கதை சொல்லியும் பின்னூட்டம் சொந்தவர்களும் மிக அருமை. நம்ம சிவசுப்ரமணியன் தோழர்களும் மிகச்சிறந்த தொகுப்பாளராக பணிபுரிகிறார். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. அதாவது நீங்க வந்து மருத்துவ ரீதியாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அடுத்து பின்னூட்டம் வழங்கி இருக்கிறவங்களை பார்க்கலாம்.
ரேவதி அம்மாவா டீச்சர், எங்கள் கிராமத்திலும் வாய் பேசாத மகன், வாய் பேசாத பெண் தான் வேண்டும் என்று உணர்த்தி விட்டதால் வேறு சமூகத்தைச் சேர்ந்த அதே போன்ற பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள். அப்பெண் மாமியாருக்கு உதவியும் செய்ய மாட்டாள். அக்கம் பக்க அக்கம் பக்கம் சண்டை இழுத்து விடுகிறாள் என தனி குடித்தனம் வைத்து விட்டார்கள். அந்த பையன் தன் மனைவிக்கு ஆதரவாக உங்களுக்கே தகராறு பண்ணுதா? செல்லுல இப்ப கொஞ்சம் தோழர் இப்ப மாறிடுது. அப்படியா? பையன் தன் மனைவிக்கு ஆதரவாக தன் தாயிடம் அர்த்தமில்லாமல் கோபித்துக் கொள்வான். கதை சொன்ன மேரியம்மாவுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து மருது நாகராஜன் அவர்கள் ஹீராவின் ஜீவன் கதையை நிதானமாக தொடர்ந்து அழகாக சொன்னார்கள். கதை சொல்லிக்கு பாராட்டும் வாழ்த்தும். பின்னோட்டம் வழங்கிய அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி. அடுத்து பொதுச் செயலாளர் அவர்களே, நாளைய நிகழ்ச்சி சொல்லிடலாமா? நாளை கதை என்பதும் ஒரு உண்மைதான். தோழர் தகடூர் அறிவொளி சொல்கிறாங்க. நன்றி பொதுச் செயலாளர். இந்த கதையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹீரா அவர்கள் இந்த கதையில கொஞ்சம் குறும்புத்தனமாகவும் எழுதியிருக்கிறார். அதாவது பருவ பெண்ணை சொல்றதுக்கு அவர் சொல்றத பார்த்தீங்களா, கையை குவித்து நெஞ்சுக்கு நேரம் வைக்கிறது பருவ பெண்ணு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அடுத்து அங்கு பிள்ளையும் பெண்களுக்கு சளைத்தவன் இல்லை, பன்னருவாள் கொண்டு பெண்ணின் மார்பை அறுத்து காண்பித்து விட்டு ஓடினான். அந்த இதெல்லாம் ஹீராவினுடைய குறும்புத்தனம் மாதிரி இருக்குது. அடுத்து அங்கு பிள்ளை விஷமற்ற தண்ணிப்பாம் நல்லா சொல்லியிருக்காரு. அதாவது அவங்கிட்ட நயவஞ்சகம் ஒரு கெட்ட குணம் எல்லாம் கிடையாது. ஊருக்குள் நடப்பது ஊமைக்கு தெரிந்து விடுகிறது. ஏன் அப்படின்னா, ஊமை யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு எல்லாரும் அவன் முன்னாடி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிந்து விடுகிறது. அடுத்து அங்கு பிள்ளை அங்கு பிள்ளையை அவன் குடும்பத்தார் அலட்சியப்படுத்தி தள்ளி வைத்தார்களோ, எவ்வளவுக்களோ தள்ளி வைச்சாங்களோ அவ்வளவுக்கு அவன் குடும்பத்தாரை நேசித்தான் அப்படின்னு ஹீரா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஆக இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களிடம் ரொம்ப அன்பா இருப்பாங்க, குடும்பத்தாரிடம் சரி மற்றவங்களிடம் அன்பா இருப்பாங்க அப்படிங்கிறத ஹீரா குறிப்பிடுகிறார். இந்த பெண்கள் முன்னாடி ஒரு கதையில பார்த்தோம், வெகுளியிடம் ரொம்ப ரகலை பண்ணுவாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளிடமும் ரகலை பண்ணுவாங்க. இது பெண்களுக்கே உரித்தான ஒரு குணம், இயல்பு. பிறகு பொய்ச்சாளர் அவர்கள் சொன்னது சரியா இருந்துச்சு. அதாவது இப்ப இந்த பன்னரவலை கொண்டு மார்பை அறுத்துருதுன்னு சொல்றதுல அதே இது பின்னாடி அவன் தன்னுடைய உறுப்பையை அறுத்து மாய்ந்து விடுகிறான். அத குறிப்பால் அவர் முன்னாடியே உணர்த்தி இருக்கிறார். திருமணம் செய்யாமல் எந்த ஒரு ஆணையும் மரணம் செய்ய விட மாட்டாங்க. திருமணம் செஞ்ச பிறகுதான் மரணம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அங்கு பிள்ளை வாழ்க்கையில் திருமணம் செய்யாமலே அவன் இறந்து போயிருந்தத குறிப்பிடுகிறார். இதுல என்ன ஒரு இதுனா, இப்படி கதை முடிஞ்சாதான் எல்லாருடைய மனத்தையும் திசையும் எல்லாருடைய மனதையும் உலுக்கும் என்று ஹீரா அவர்கள் இந்த கதை இப்படி முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி கோபத்தால் போறவனை
ஒரு தனி அறையில போட்டு அடைக்கிறது வந்து மன ரீதியா தப்பு, உளவியல் ரீதியா அது தப்பு. ஏன்னா அவன் வந்து என்ன செஞ்சிருவான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி, அல்லது ஏதாவது அடுத்து உனக்கு கல்யாணம் வச்சு பண்ணித்தரேன் அப்படின்னு ஏதாவது சத்திய வாக்கு கொடுத்து அவனை தேற்றி இருக்கலாம். அவன் குடும்பத்தார் அவன் அந்த தேற்றி இருக்க தவறியதால் தான் ஹீரா அவர்கள் கடைசியில இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அந்த முனிசிப்பிள்ளைய பார்த்தே சொல்றாரு. அவனை பார்த்து சொல்லல, சமூகத்தை பார்த்து சொல்லல, முனிசிப்பிள்ளையத்தான் பார்த்து சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். இந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமையான ஹீரா அவர்களின் கதையை நாளும் ஒவ்வொரு கதையை சொல்லி வருகிற இந்த நிகழ்வு இணைய வழி மூலமாக உலகமெங்கும் பரவுகிறது. அது கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு கிடைத்த ஒரு நல்ல வரப்பிரசாதம் என்றே கருதுகிறேன். இந்த கதையை இன்று சொன்ன முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார வாழ்த்தி பாராட்டுகிறது. இதே நேரம் நாளைக்கு இதே நேரம் 8 மணிக்கு வேறொரு கதை சொல்லியின் வாயிலாக நாளும் ஒரு கதையை கேட்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.